அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவத்திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லைஃப் டிவைன் கிடையாது. லைஃப் டிவைன்ல சின்ன ஒரு ஷார்ட் பிரேக். ஸோ நல்ல ரிஃப்ரெஷிங்கா மதர் கிட்ட நம்ம எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணுன்ற வழி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல நம்ம 2 மெத்தட் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட், நம்ம எப்பெல்லாம் மதரோட ரூமோ இல்லை மதரோட போட்டோவை கிராஸ் பண்றோமோ அப்பப்பெல்லாம் மதருக்கு நமஸ்காரம் பண்றது. 2வது மெத்தட், நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் குட் நியூஸ் வருதோ, நல்ல செய்தி வருதோ அப்பப்பெல்லாம் மதருக்கு போய் நமஸ்காரம் பண்றது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, எப்பப்பெல்லாம் நான் மதர் ரூமை கிராஸ் பண்ணும்போதோ இல்லை மதர் போட்டோவை கிராஸ் பண்ணும்போது நமஸ்காரம் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உண்மையாவே அந்த பிசிக்கல் லெவல்ல நம்மளுக்கு 4 லெவல் இருக்கு இல்லையா? பிசிக்கல், மென்டல், வைட்டல், ஸ்பிரிச்சுவல்னு இருக்கு இல்லையா? ஸோ அதனால பிசிக்கல் லெவல்லே அந்த பாடி லெவல்ல நம்மளே அறியாம அதை நீங்க கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாளடைவில் நம்மளே அறியாம நம்மளுக்கு போய் மதருக்கு நமஸ்காரம் பண்ண தோணும், நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த பிசிக்கலி நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பாடி அப்படியே மதருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இது கண்டிப்பா நம்ம பண்ணணும். 2வது விஷயம், எப்பப்பெல்லாம் மதருக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு குட் நியூஸ் வருதோ அப்பப்பெல்லாம் போய் நம்ம மதருக்கு நமஸ்காரம் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்குறவங்களுக்கு, நம்மளுக்கு ஒரு மதருக்கு ஒரு சின்ன விஷயம் அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம போய் தேங்க்யூன்னு சொல்லும்போது மித்த விஷயங்கள், நம்மளுக்கு தேங்கி இருக்கிற விஷயங்கள் தானாகவே நகரும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் அதோட சின்ன டிப்பு தான் இது. நம்ம கிராட்டிடியூடோட நம்ம ஒவ்வொரு நல்ல செய்தி நம்மளுக்கு காதுல விழும்போது நம்ம அதுக்கு உடனடியா வித்தவுட் எனி டிலே அந்த மதரை போய் பார்த்துட்டு மதருக்கு நமஸ்காரம் பண்ணி தேங்க்யூ மதர்னு சொல்றதுனால உண்மையாவே அந்த கிராட்டிடியூட் பிசிக்கலா வெளிப்படுறது. 2வது விஷயம், மித்த தேங்கி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே, நடக்காத விஷயங்கள்லாம் நகர ஆரம்பிக்கும். இந்த செகண்ட் மெத்தடை கர்மயோகி அப்பா பிசிக்கலா வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல இந்த வேர்ல்ட்ல அவர் இது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது உண்மையாவே இந்த 2 மெத்தட் உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி, இன்தூசியாசம் அண்ட் ஒரு ஃபெய்த்தை உருவாக்கும் அப்படின்ற ஒரு நோட்டோட நன்றி.